ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பூண்டு சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பூண்டு சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பொன்னிறமாகிடுச்சு. இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். அதே கடாயிலே நம்ம பூண்டையும் போட்டு வறுத்துக்கலாம். ஆயில் எதுவும் விட தேவையில்லை. நான் 3 பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன். பூண்டு வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுவும் ப்ரௌன் கலரில் வரணும். ப்ரௌன் கலரில் வந்துச்சு. இப்போ 4 வரமிளகா போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி போட்டுக்கிறேன். ஒரு தக்காளி, முழு தக்காளி கூட போட்டுக்கலாம். நான் 2ஆக கீறி போட்டிருக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நான் வதங்கிடுச்சு. ஆறினோடனே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வதக்கி எடுத்ததை ஆறினோடனே போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கேன். கல்லுப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு அரைச்சி எடுத்து அந்த சட்னியை ஊற்றி வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அந்த மிக்ஸி ஜாரை நம்ம கழுவி அந்த அலம்பி ஊற்றின அந்த தண்ணி மட்டுமே போதும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தாளித்து ஊற்றிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளித்து ஊற்றியாச்சு. இந்த சட்னி தோசை, இட்லி 2க்குமே நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி தோசை சுட்டு அது மேலே நீங்கள் அப்ளை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அதுவும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தோசை வெந்து வர டயத்தில் இது மேலே சட்னி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு திருப்ப தேவையில்லை. அப்படியே மடித்து நம்ம எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.